ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா கேன் வாஷிங்கோட பார்ட் 2 வீடியோ தான். என்னம்மா கோழி இப்போதான் கூவுது, எப்படி கூட்டின்னு வந்திருக்கீங்க? வெளில இருக்கும், இது கிடைக்காதா? ஆமாம், இதுவா? ஆமாங்க மேம். இது குழந்தைக்கு இது உள்ள வந்து இதுதான் அந்த இது நார் எடுத்து அண்ணா கையில் போடுவாங்க. நாங்கள் பாட்டுக்கு டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஓரமாக கேன் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கார் என்னன்னா எங்களை ஏத்துற மாதிரி வராங்கங்க. பயந்து போயிட்டோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இவன் யாருன்னா, நாங்கள் மாங்காய் எடுத்து சாப்பிட்டோம் இல்லைங்களா பார்ட் 1 வீடியோவில். இவன் தாங்க மாங்காவெல்லாம் பறிக்காதீங்கன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு சும்மா போஸ் கொடுத்தோமா, மாங்காய் எங்கள் கையிலே வந்துருச்சு. நாங்கள் பட்டு வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னங்க பண்ண முடியும்? அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்தோம் அப்படின்னா, ஒரு முள்ளரும்பு தோட்டத்துக்கு வந்தோம். லாஸ்ட் டைம் முள்ளரும்பு தோட்டத்துக்கு போகும்பொழுது எங்களுக்கு ரொம்ப பாசமாக பூவெல்லாம் பறித்து கொடுத்து அமிச்சாங்க. இந்த அம்மாவும் பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்கம்மா, தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய அன்புக்கே ரொம்ப நன்றிம்மா, நாங்கள் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா, அந்த போயிட்டுருக்க வழியிலே ஒரு வெண்டைக்காய் தோட்டம் இருந்தது. அந்த பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூவை பார்த்து ரசிச்சுட்டு செடியிலே விட்டுட்டு வந்துட்டோம். அதை பறிச்சா ஒரு வெண்டைக்காய் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா, அதனால் அது செடியிலே விட்டுட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெண்டைக்காயாவது பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பறிச்சிட்டோம். ஆனால் அதை டைரெக்டாக சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏதாச்சும் பூச்சி மருந்து, வேறு ஏதாவது மருந்து அப்படிலாம் தெளிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதனால தான். ஆனால் இப்போ இயற்கை விவசாயிகள் அப்படின்னா வேறு ஏதாவது பஞ்சகாவியம் அந்த மாதிரியான மருந்துகள்லாம் அடிப்பாங்க. ஆனால் இப்போ யாருங்க அதெல்லாம் பண்ணுறாங்க? டைரெக்டாக பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது தான் அடிச்சிருப்பாங்க. ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? வெயிலில் கேன் வாஷ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் மேம் வீட்டில் இருந்து மோரெல்லாம் அடிச்சு கொண்டு வந்தாங்க. குடிக்கும் போது ரொம்ப அந்த வெயிலுக்கு குளு குளுன்னு இருந்துச்சு அவங்க. ரொம்ப நன்றி. நாங்களே கேன் வாஷ் போயிட்டு அவ்வளோ டயர்டாக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்கள் மேம் அந்த கரண்டிலிருந்து மோரை எடுத்து கிளாஸில் ஊற்றினா டைம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டீப்பனியவே கவுத்து எங்களுக்கு ஊற்றிட்டு இருந்தாங்க. எங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கான வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி ரெடி பண்ணி கொண்டு கொடுக்கறதுல ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் மேலே அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்றது. அன்பாக இருக்காங்களா என்னவோ. அன்பை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? இந்த மாதிரி அழகான ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்டயும் இருக்காங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.